உலகெங்கு வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு புதிய ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டிக்டாக் ரீசெண்டாக இப்போ வந்து பேன் பண்ணாங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவாக நிறைய அப்ளிகேஷன் வந்து வந்துட்டு இருக்கு. சிங்காரி, மோஜ், அப்புறம் வந்து நிறைய இதே மாதிரி மியூசிக் வீடியோஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன் நிறையா வந்து இந்தியாவில் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ எந்த அப்ளிகேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா டிக்டாக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து இல்லவே இல்லை. ஸோ வர அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதத்துலையுமே வந்து டிக்டாக் ஈக்குவலாக வந்து இல்லவே இல்லை. டிக்டாக் கொடுத்த ஃபீச்சர்ஸை எந்த அப்ளிகேஷனாலுமே வந்து கொடுக்க முடியல. நிறைய பக்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கு அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ போக வந்து சரி பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக் ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆப்ஷன் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்லேயே வந்து நம்ம வந்து மியூசிக் வீடியோ கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 7:30 இன்ஸ்டாகிராமில் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் அப்டேட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் போயிட்டு உங்கள் இன்ஸ்டாகிராமை வந்து அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோனில் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து யுவர் ஸ்டோரின்னு இருக்கும். அதுக்கு மேலே அந்த கேமரா மாதிரி இருக்க ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மியூசிக் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த ரீல்ஸில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மியூசிக் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அண்ட் எடிட் பண்ணிக்கலாம் அந்த வீடியோஸை. அண்ட் ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாமே வந்து இதில் வந்து இருக்குது டிக்டாக் மாதிரியே. ஸோ வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்னு வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி தான் வந்து கொடுக்கணும். ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து ஆடியோன்னு இருக்கும், ஸ்பீட் இருக்கும், எஃபெக்ட்ஸ் இருக்கும், டைமர் இருக்கும். ஸோ டிக்டாக்ல என்னென்ன ஆப்ஷன்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே வந்து இதில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மியூசிக் வந்து செலக்ட் பண்ணிக்கணும், டிக்டாக்ல செலக்ட் பண்ணுற மாதிரியே. ஸோ இதில் வந்து நிறைய மியூசிக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டோரிஸில் வந்து மியூசிக் வந்து கொடுத்துருந்தாங்க, மியூசிக் ஆப்ஷன். அதே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மியூசிக்கில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து ஃபாஸ்ட் அந்த ஸ்பீடையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி 3x 5x 2x 3x 1x அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பீட் ஆப்ஷன் இருக்குது. அதையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸ்லோ மோஷன் வீடியோலாம் எடுக்கிறதுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த டிக்டாக்ல கொடுத்த மாதிரியே உங்களுக்கு 5x அப்படின்னா ஸ்லோவாக ஓடும். ஸோ நீங்கள் வந்து மியூசிக் ஏற்ற மாதிரி சிங்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் வந்து எஃபெக்ட்ஸ் இருக்குது, நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது. கிளிக் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து வரும். அண்ட் ஆல்சோ இதில் வந்து டைமர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தனியாக வீடியோ எடுக்கிறவங்களுக்குலாம் ஒரு பொசிஷனில் வந்து ஃபோனை செட் பண்ணிவிட்டு நீங்கள் டைமர் ஆப்ஷன் போட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து டிக்டாக்ல உள்ள ஃபீச்சர் தான், அதுவும் வந்து இருக்குது. அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதில் வந்து ஜஸ்ட் அந்த மியூசிக் செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் எப்படி வந்து வீடியோஸ் வந்து எடுப்பீங்களோ அதே மாதிரி இதை வந்து கிளிக் பண்ணால் போதும். 15 செகண்ட்ஸ்க்கான வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிடும். ரெக்கார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சென்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீல்ஸாக வந்து ஷேர் பண்ணணுமா இல்லை வந்து ஸ்டோரிஸில் ஷேர் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் எல்லாமே வந்து காமிக்குது. ஸோ நீங்கள் வந்து ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் எல்லாம் எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் ஆப்ஷன்லேயே வந்து இந்த ரீல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து தனியாக வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஐஜிடி வீடியோவா ரீல்ஸ் வீடியோவா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரீல்ஸ் அப்படின்றத வந்து இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரீல்ஸ் அப்படின்னு வந்து அந்த ஐகான் இருக்குது. ஸோ இது மாதிரி உள்ள வீடியோஸ் எல்லாமே வந்து ரீல்ஸில் க்ரியேட் பண்ண வீடியோஸ். ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரீல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நான் இப்போ வந்து ஏற்கனவே உள்ள ரீல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிக்டாக்ல ஸ்வைப் பண்ணுற மாதிரியே இதில் வந்து ஸ்வைப் பண்ணிட்டே போயிட்டே இருக்க முடியும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த ரீல்ஸுக்கு கீழே வந்து வந்துடும். ஸோ அது கீழே நீங்கள் வந்து ரீல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு டிக்டாக் மாதிரியே மியூசிக் வீடியோ வந்து கிரியேட் பண்ணி போடலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் கிரியேட் பண்ணியிருக்க ரீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லவே முடியாது. ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சரை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இது பிடிச்சிருக்கா என்ன அப்படின்றத. ஸோ ரொம்ப வந்து ஃபைனாக இருக்குது. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எந்த ஒரு யூஐ பிரச்சனையுமே இல்லை, எந்த ஒரு பக்ஸுமே இல்லை. ரொம்ப வந்து ஈஸியாக வந்து ரெண்டாது. இன்றைக்கி தான் 7:30 வந்து லான்ச் பண்ணாங்க. பட் ஆனால் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ தான் வந்து 7:30 வந்து லான்ச் பண்ணாங்க. நான் வந்து பக்ஸ் எல்லாமே இருக்கும், அப்லோட் பண்ணுறது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சேன். பட் ஆனால் ரொம்ப வந்து க்ளீனாக இருக்குது, ஈஸியாக வந்து அப்லோட் பண்ண முடியுது. ஸோ இப்படி தான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் அப்படின்ற ஃபீச்சர் மூலமாக மியூசிக் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இனிமேல் டிக்டாக் வந்தாலுமே டிக்டாக் வந்து தேவையில்லை, இந்த ரீல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில் எப்படி வந்து மியூசிக் வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணுறது டிக்டாக் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. குறிப்பாக டிக்டாக் பண்ணிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. டிக்டாக் பேன் பண்ணதுலேருந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ் வந்து தேடிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனால் எந்த ஆல்டர்னேட்டிவுமே வந்து கிடச்சிருக்காது. ஸோ அவங்க கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இந்த ஃபீச்சர் பற்றி அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுவேஷன் ஃபார் டெக்கி வித் தமிழ். நன்றி.